ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஷோ. அதாவது நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்பேன், சட்டமன்றத்தில் அடுத்தடுத்து வரப்போகிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது, சட்டமன்றத்தை இன்றைக்கி திறப்பாங்க நாளைக்கு திறப்பாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க கடையை திறக்கிற மாதிரி தெரியலை. அதனால தான் நான் நம்ம கடையை திறந்துருவோன்ட்டு வீடியோ எடுக்க வந்துட்டேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த 4-5 நாட்களாக தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அங்கன்னு எடுத்து பொறுக்கி போட்டு அதை தான் ஒரு கலவையாக ஒரு 5-6 நிமிஷம் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப தெல்ல தெளிவா சொல்ல போறேன். ஸ்டார்டிங் நம்ம இஸ்லாமியர்கள் ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்பிப்போம். பக்ரீத் இப்போ நாள் வந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுது. என்னன்னா, இந்த மாதிரி பொது இடத்துல வச்சு ஆடு மாடெல்லாம் நீங்கள் பலியிடக்கூடாது, அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் நீங்கள் பலியிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த வருஷம் வந்து ஆர்டர் ஆனால் கிடையாது. 1976 வந்ததை இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இவங்க. அது இத்தனை வருஷமாக நடக்காத விஷயம் இந்த வருஷம் நடக்கும்போது தான் மக்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத சந்தேகம் வருது. டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு இது வரதுனால ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு சில இடத்துல டவுட்லாம் வருது. இப்போ வரைக்கும் டிவிக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக எந்த ஒரு கொஸ்டினும் எடுக்கலை, ஒரு எதிர்ப்பையும் காட்டலை. வருங்காலங்களில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். காட்டினா அவங்களுக்கு நல்லது, அப்படி இல்லை அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை. நான் சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து அப்படியே கட் பண்ணி வந்தால் ரெண்டாவது விஷயம், நம்ம திருவள்ளுவருக்கு ஏதோ அவர் தான் பௌத்த மதத்தை மாறின மாதிரி காவி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க. ஒரு குரூப் என்னன்னா, அவர் வந்து காவி ட்ரெஸ்ஸை போட்டுருக்கிறது ஓகே தான், பிரச்சனை இல்லைங்குது. இன்னொரு குரூப் என்னன்னா, இல்லை அவர் வந்து தமிழ் பாரம்பரியம் கொண்டவர், அதனால் அவருக்கு வந்து காவி ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு ஒரு இதுக்குள்ளே அடைக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு குரூப். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் கொடுத்ததோ உலக பொதுமுறை. ஏன்னா அமெரிக்காலையும் கொண்டு போடுவாங்க, லண்டன்லையும் கொண்டு போடுவாங்க, இந்தியாலையும் கொண்டு போடுவாங்க. ஆக மொத்தம் உலகம் ஃபுல்லாக கோட்டுங்கிறது எல்லா இதுலேயும் போடுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு ஏன் திருவள்ளுவர் போட்டு சுட்டு போடக்கூடாதா? அப்படியே அதுலேருந்து கீழே இறங்கி வந்தால் ஜென்சி மீட் டிஎம்கே அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துனாங்க. அதாவது சின்ன சின்ன பசங்க 2K கிட்ஸு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ஒரு ஷோ நடத்துகிறோம் பாரு, டிஎம்கேக்கு எவ்வளோ ஜென்சி சப்போர்ட் இருக்குது பாரு அப்படின்ட்டு காட்டுறதா ஒரு விஷயம் பண்ணி ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டானுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஷோ நடக்குது அப்படின்னா அதில் 1-2 விஷயத்த ட்ரோல் கண்டென்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஹோல் ஷோவுமே கண்டென்ட்டாக மாறி பயலோட கையில் தொக்கா மாட்டிக்கிச்சு. இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் வச்சு செய்யின்னு செஞ்சு முடிச்சுட்டானுவ. ஆனாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. நாங்கள் மாசாக காட்டிட்டோம், நாங்கள் வந்து ஆளுங்கட்சியை பயம் கூட்டிட்டோம், என்ன சிஎம் சார் பயப்படுறீங்களா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் திரியிறாங்க. அவங்கள வழக்கம் போல் நம்ம ஆளுங்க போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. இது ஆஸ் யூஸ்வலாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுலேருந்து அப்படியே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போனால், நம்ம விஜய் அண்ணன் வந்து திருச்சிக்கு மக்கள் நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்காப்புல. அதில் வந்து 5000 பேர் தான் அவர் அலோவ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு டீம் கதை ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேவை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, அவங்க அதை பண்ண விடலை இதை பண்ண விடலை அப்படின்ட்டு. இப்போ இவரே ஆளுங்கட்சியாக தான் இருக்கார். இவர் தன்னைத்தானே சிஎம்ங்கிறதே இவருக்கு நினப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது 5000 பேர் எதுக்கு அனுபவிச்சாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதை விட்டுருவோம், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், அது ஓரமாக தள்ளி வச்சுருவோம். இப்போ அதுலேருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, விஜய் அண்ணன் வந்து தற்கூரின்ற வார்த்தையை பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி அசிங்கமாக வாயில் வந்துடும், பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காப்புல. நல்லா வருது வேணான்னு அதை வச்சு இன்னைக்கு வந்து எல்லாரும் வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு சிஎம் மாதிரியே அவர் பேச மாட்டார், ஒரு சிஎம் மாதிரியே நடந்துக்க மாட்டார், பொறுப்பு இல்லை இவருக்கு அப்படி இப்படின்ட்டு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் மெயினாக மாட்டின ஆள் யாருன்னா, நம்ம ராசா அவர்கள். அவரை வச்சு பயலுவ அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து அவர் பண்ண என்னென்ன விஷயம் பேசியிருக்காரு, என்னென்ன விஷயத்தில் மாட்டியிருக்காரு, எஸ்பெஷலி இந்த திஹார் ஜெயிலு, இதெல்லாம் வச்சு ஒரு அடுத்த 2-3 நாளைக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது. பயலுவ வரிசையாக இறக்குவானுவ. இதுக்கப்புறமேட்டு வரப்போகிற நாட்களில் நான் வந்து வெள்ளை அறிக்கை எப்போ விடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களுக்கும் அதே ஆவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து திருச்சி கிழக்கில் நடக்க போகிற இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸை நிற்க வைக்கிறதா ஒரு ரூமர் பரவிட்டு இருக்குது. அது ரூமராக உண்மையான்னு தெரியலை. அது 2-3 நாளாக ட்விட்டரில் பரவிட்டு இருக்குது. சரி, ஓகே, ராகவா லாரன்ஸ் டிவிக்கு சார்பாக நின்று வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்படி அவர் நிற்கலனாலும் அவருக்கு வாழ்த்துக்கள். கடைசியாக ஃபைனலாக சட்டமன்றத்தை எப்பயா திறப்பீங்க, சட்டமன்றத்தை திறந்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீக் ஆகும். விஜய் அண்ணன் என்ன பேசுகிறாரு, நம்ம உதய அண்ணன் என்ன பேசுகிறாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க, நம்ம சபாநாயகர் அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு, அதுக்கு நம்ம பயலுவெல்லாம் சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பயங்கர ஆவலாக இருக்கும். நான் ஸ்பெஷலாக ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஓகே மக்களே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி கிளம்புறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.